Hi friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா தேங்காய் பால் யூஸ் பண்ணி இறால் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி பண்றது ரொம்ப சிம்பிள் தான் फ्रेंड्स. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் Subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதக்கிக்கங்க. ஓகேவா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வதக்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்குறதுல தான் இறால் கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போது இறால் கிரேவி ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீரி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கீரி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கணும். அதையும் சேர்த்து இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளியோட சேர்த்து ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஆயில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னாலே நல்லா வதங்கிடும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இறால் மேரினேட் பண்ணி வைக்கும் போதே நிறைய ஆட் பண்ணிட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது உப்பு உங்களுக்கு சால்ட் தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறால் அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம எதுக்காக மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் மசாலா நல்லா இறங்கி இருக்கும். அப்படி மேரினேட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நம்மளோட கிரேவி திக்காகி வருது. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நல்ல திக்கான கோகோனட் மில்க் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இறால் தேங்காய் பாலில் கிடந்து நல்லா வேகட்டும். தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பாலோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் அந்த இறால் மேரினேட் பண்ணி வச்சதுனால அந்த மசாலாலாம் நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.